The book of Judges, chapter 8 and verse 4. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனம். கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தார்கள். Hallelujah. And Gideon came to the Jordan. He and the 300 men who were with him crossed over, exhausted but still in pursuit. விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். விடாய்த்திருந்தும் பின்தொடரும் அனுபவம், அந்த அனுபவத்தை ஆண்டவர் இந்த மாதம் முதற்கொண்டு நம்முடைய வாழ்க்கைகளிலே கட்டளையிடுவாராக என்ற ஜெபத்தோடு இந்த செய்தியை நாம் நெருங்கி வருவோம். Exhausted but still in pursuit. Exhausted but still in pursuit. விடாய்த்திருக்கிறோம் ஆனாலும் சத்துருவை பின்தொடருவோம். விடாய்த்திருக்கிறோம் ஆனாலும் கொடுக்கப்பட்ட ஊழியங்களை நிறைவேற்றுவோம். விடாய்த்திருக்கிறோம் தேவன் தந்த காரியங்களை நிறைவேற்றி முடிப்போம். விடாய்த்திருக்கிறோம், வெறுமையாயிருக்கிறோம், நம்பிக்கையற்று இருக்கிறோம், ஆனாலும் கர்த்தர் ஜீவனை தரும் வரைக்கும் செய்ய வேண்டியவைகளை பின்தொடர்ந்து போய் செய்வோம். Hallelujah. Exhausted but still in pursuit. எபிரேய நிருபத்திலே குறிப்பாக 11வது அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் வீராங்கனைகளுடைய பட்டியலை பார்க்கிறோம். We see a list of faith heroes, both men and women, in the book of Hebrews, especially in chapter 11. And I want to read that particular verse for you. எபிரேய நிருபம் 11வது அதிகாரத்தில் 32 முதல் 35 வரை உள்ள வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன். 32 முதல் 35 வரை. Hebrews chapter 11 verse 32 to 35. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்க தரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. Exhausted but still in pursuit. விடாய்த்திருக்கிறோம் ஆனாலும் பின்தொடர்ந்து போவோம். எதை பின்தொடர்ந்து போவோம்? சத்துருவை தோற்கடிக்கும்படியாக பின்தொடர்ந்து போவோம். ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கும் ஊழியங்களை நிறைவேற்றும்படியாக பின்தொடர்ந்து போவோம். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கும் மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக பின்தொடர்ந்து போவோம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? There are faith heroes, both men and women in the Bible, who did great things in their lives. எபிரேய நிருபத்தில் ஒரு அதிகாரத்தையே அவர்களுக்காக எபிரேய நிருப ஆக்கியோன் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த பட்டியலிலே முதல் வரும் பெயர்தான் கிதியோன். அந்த கிதியோனை குறித்து தான் 8வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். The man called Gideon. கிதியோன் என்னும் ஒரு மனுஷன், அவனோட 32,000 பேர்கள் இருந்தார்கள். ஒரு பெரிய சேனை. ஒரு ஜாதியை எதிர்த்து போவதற்கு அந்த சேனையின் திரட்சி போதும். That 32,000 people were enough to go against a Gentile nation in those days. 32,000 பேர்களை அணிதிரட்டி கொண்டு அவன் சத்துருக்களை விரட்ட நினைத்த பொழுது கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், இந்த ஜனங்களை வைத்துக்கொண்டு எனக்கு நான் மகிமையை கொண்டு வர முடியாது. யுத்தத்திற்கு பயப்படுகிறவர்களை வீட்டிற்கு போகச் சொல் என்று சொன்ன உடனே அதிலே பலர் பிரிந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். கடைசியிலே 300 பேர்கள் மட்டுமே மீதியாயிருந்தார்கள். Only 300 out of the 32,000 people remained with Gideon. 32,000 பேர்களிலே 300 பேர்கள் மட்டுமே தெரிந்தெடுக்கப்பட்டார்கள். இந்த 300 பேர்களை கொண்டு நான் என் நாமத்திற்கு மகிமை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொன்னதை கிதியோன் விசுவாசித்து மீதியான் என்னும் தேசத்திற்கு, மீதியான் என்னும் சத்துரு ராஜ்யத்திற்கு விரோதமாக அவன் புறப்பட்டு போனான். ஏற்கனவே மீதியானியர்களை அவன் முறியடித்து விட்டான்.
ஆனால் அதிலே ஒரு கூட்டம் பிரிந்து அவர்களுக்கு முன்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் அவன் கேட்கிறான், should I go after them? கர்த்தர் சொல்கிறார், pursue them, pursue them என்று கர்த்தர் அவனிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். Gideon and the 300 people who were with him were exhausted, but they went in hot pursuit for the enemy, against the enemy. Hallelujah. These faith heroes had ups and downs in their lives. இந்த விசுவாச வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றங்களும் இறக்கங்களும் இருந்தன. They experienced both exhilarating mountaintop experiences and spirit crushing valleys of tears. இந்த விசுவாச வீரர்களுடைய வாழ்க்கையிலே எழுச்சியூட்டும் மலை உச்சியின் அனுபவங்களையும் அவர்கள் அனுபவித்திருந்தார்கள். ஆவியை நொறுக்கி தள்ளும் கண்ணீரின் அனுபவங்களின் வழியாகவும் அவர்கள் கடந்து சென்றிருந்தார்கள். There comes a point in every believer's life when you feel drained emotionally, physically and even spiritually. ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் இதோடு கூட நிறுத்திவிடலாம் என்று நினைக்கும் அளவிற்கு விரக்தி ஏற்படும் சில அனுபவங்கள் ஏற்படக்கூடும். ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் சோர்ந்து போகும் அளவிற்கு, சரீரத்தின் பலன் குன்றி போகும் அளவிற்கு, மனதில் இருக்கும் தைரியம் எல்லாம் எங்கேயோ காணாமல் போகும் அளவிற்கு சோர்வு விரக்தி வந்து நம்முடைய இருதயங்களை நிரப்பக்கூடும். You have prayed for that thing, you have fought that battle, and yet the battle doesn't seem to end. நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள், நீங்கள் உபவாசம் எடுத்து ஜெபித்திருக்கிறீர்கள், அந்த உங்களை பயமுறுத்தும் அந்த காரியத்திற்கு விரோதமாக நீங்கள் ஆவியின் பட்டயத்தை எடுத்து போயிருக்கிறீர்கள். ஆனாலும் யுத்தம் ஓய்ந்த பாடில்லை. That battle doesn't seem to end. உங்களுடைய வாழ்க்கையே போராட்டமாகவே இருக்கிறதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். Hallelujah. You started that project because God told you so. கர்த்தர் சொன்னார் என்பதற்காகவே அந்த திட்டத்தை நீங்கள் ஆரம்பித்தீர்கள். And you have put your heart into it and you have poured your blood and sweat into it. உங்களுடைய இருதயத்தை அதிலே ஊற்றி இருக்கிறீர்கள். இருதயத்தை மட்டுமா, உங்களுடைய இரத்தத்தையும் உங்களுடைய வியர்வையும் அதிலே நீங்கள் ஊற்றி இருக்கிறீர்கள். Yet that breakthrough seems elusive. ஆனாலும் அந்த திட்டம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த திட்டத்தினுடைய வெற்றி உங்களுக்கு கிடைத்த பாடில்லை. விட்டுவிடலாமா என்று நினைக்கும் தருணங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது போன்ற ஒரு தருணத்திலே தான் கிதியோனை குறித்து அவனுடைய கூட்டாளிகளான 300 பேர்களை குறித்து ஆண்டவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தார்கள். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தார். They were faint, yet they decided to pursue the enemy. They were exhausted, but they still decided to be in pursuit of the enemy. Hallelujah. Hallelujah. சொல்லுவீங்களா? The name Gideon meant feller or hewer. கிதியோன் என்னும் பெயருக்கு அர்த்தம் வெட்டுகிறவன் அல்லது வீழ்த்துகிறவன் என்பதாகும். மரத்தை வெட்டுகிறவன் அல்லது மரத்தை வெட்டி தள்ளுகிறவன் என்பதே கிதியோன் என்னும் பெயருடைய அர்த்தம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருக்களை இப்படி வெட்டி தள்ள அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த பொழுதும் ஏனோ அந்த காரியம் முழுமையாக நிறைவேறாமல் இருந்ததை அவன் பார்த்தான். Victory was in hand's grasp. கை கெட்டின தூரத்தில் வெற்றி இருக்கிறது என்று அவனுக்கு தெரிந்தது. ஆனாலும் வெற்றி கைகூடி வராமல் இருக்கும் அனுபவங்களை அவன் சந்தித்தான். மீதியானியரை முறிய அடித்தாயிற்று என்று நினைத்த பொழுது ஒரு படை அவனுக்கு முன்பாக கிளம்பி ஓடிப்போய் கொண்டிருக்கிறதை அவன் பார்த்தான். அவர்களை இன்று விட்டு விட்டால் நாளைய தினத்தில் அவர்கள் திரும்ப பெரிய வல்லமையோடு அவனுக்கு விரோதமாக திரும்பி வருவார்கள் என்று கிதியோனுக்கு தெரியும். அதனாலே விடாய்த்திருந்தும் நாளைக்கு யுத்தம் பண்ணுவோம் என்று தீர்மானிக்காமல் சத்துருவை அவர்கள் பின்தொடர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலும் விடாய்த்திருக்கும் அனுபவங்கள் வரும் பொழுது நாளைக்கு செய்யலாம் அல்லது அடுத்த மாதத்தில் இதை பார்த்து கொள்ளலாம் என்று விட்டு விடாமல் செய்ய வேண்டியவைகளை இன்றே செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பலன் தருவாராக. ஆமென். Hallelujah. Gideon had seen God reduce the number, the strength of his army from 32,000 to 300. தன்னுடைய சேனையினுடைய பலத்தை 32,000 300 ஆண்டவர் குறைத்ததை கிதியோன் பார்த்திருந்தான். கர்த்தர் மீதியானியர்களை உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என்று சொல்லியும் இருந்தார்.
I have delivered the Midianites into your hand. That was God's promise to Gideon. Yet that miracle was not happening. அப்படி இருந்தும் அந்த அற்புதம் நடக்காமல் இருந்ததை கிதியோன் பார்த்தான். The battle was over. The war was not finished yet. Hallelujah. படை முடிந்து போயிருந்தது, யுத்தம் இன்னும் ஓயாமல் இருந்ததை கிதியோன் அறிந்திருந்தான். Victory was promised, but still he had to pursue it. வெற்றி அவனுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருந்தது, ஆனாலும் அதை தொடர்ந்து போய் பிடிக்க வேண்டி இருந்தது. அதற்கு நீ விடாய்த்திருந்ததை ஒரு காரணமாக சொல்லக்கூடாது என்று தேவன் அவனிடத்தில் ஆவியிலே உணர்த்தி இருந்தார். Hallelujah. Is it where you are today, my brother and sister? இந்த நிலைமையிலே தான் நீங்களும் இன்று இருக்கிறீர்களோ? விடாய்த்து போயிருக்கிறீர்களோ? வாழ்க்கையில் ஒரு பற்று இல்லாமல் இருக்கிறீர்களோ? எடுத்த காரியத்தை நிறைவேற்ற உங்களுக்கு திராணி இல்லாமல் போயிருக்கிறதோ? Are you thinking about dropping that project? Are you looking at resigning from the job? Are you looking at closing down the business? God is telling you, I know you're exhausted, but still go in pursuit of your victory. Hallelujah. நீ விடாய்த்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் ஆரம்பித்த அந்த காரியத்தை, நீங்கள் செய்து கொண்டிருக்கும் அந்த வேலையை, நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் அந்த ப்ராஜெக்டை இப்பொழுது கைவிடும் நேரமல்ல என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். விடாய்த்திருந்தும் அதை பின்தொடர்ந்து போய் வெற்றி அடையும் வரைக்கும் அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்தில் உணர்த்துகிற சத்தம் கேட்டால் கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? God doesn't hand victory to the faint hearted. He doesn't give victory to the lazy. அல்லேலூயா. சோம்பேறிகளுக்கும் சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் வெற்றியை ஒரு நாளும் தந்தது இல்லை. வெற்றியை கர்த்தர் யாருக்கு தருகிறார்? விடாய்த்திருந்தும் அதை தொடர்ந்து போகிறவர்களுக்கே கர்த்தர் வெற்றியை வாய்க்க பண்ணுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த அனுபவம் நன்றாக தெரியும். அதனால் தான் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே 3வது அதிகாரம் 13-14 வசனங்களிலே அவன் இப்படி எழுதி வைத்திருந்தான். 12வது வசனம் முதற்கொண்டு வாசிக்க வேண்டும். Philippians chapter 3 verse 12. அவன் சொல்லுகிறான், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு என்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதற்காக என்னை பிடித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய தெரிந்து கொள்ளுதலினாலே இந்த காரியங்களை செய்திருக்கிறார். ஆனால் நான் அவரால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படியாக பவுல் சொல்கிறான், ஆசையாய் பின்தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். That is what it means to be in pursuit. Hallelujah. விடாய்த்திருந்தும் பின்தொடரும் அனுபவம் என்ன என்று கேட்டால் அப்போஸ்தலனாகிய பவுல் இதைத்தான் மேற்கோள் காட்டுவார். நீங்கள் ஒரு காலத்தில் வெற்றிகளை அடைந்தது உண்மைதான். You have your share of victories in your life. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் வெற்றி விடாய்த்ததனாலே கைவிடப்பட வேண்டிய வெற்றி அல்ல. இப்பொழுதும் அதை தொடர்ந்து போய் பிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? Hallelujah. I want to point out 3 occasions when you need to pursue. விடாய்த்திருந்தும் பின்தொடர்ந்து பிடிக்க வேண்டிய 3 அனுபவங்களை வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். So stay with me as I go through the lives of some men from the Bible who pursued victory even though they were exhausted. விடாய்த்து போயிருந்தும் சோர்ந்து போயிருந்தும் இதோடு கூட எல்லாவற்றையும் மூட்டை கட்டி விட்டுவிடலாம் என்று அவர்கள் நினைத்த நேரங்களிலும் வெற்றியை தொடர்ந்து போய் பிடித்த 3 அனுபவங்களை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். Turn with me to 1 Samuel chapter 30 and let's read verse 1 to 8 together. 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 30 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். 1வது வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து
சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். Can you imagine David crying like this? David, the mighty warrior of God, weeping like a baby. Hallelujah. 5வது வசனம் சொல்லுகிறது, தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளான அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியுமாய் இருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் தாவீதை கல்லறைய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது என்ன செய்தான்? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. I want to give you the background of this verse, of this chapter. David had gone to help the Philistines against Israel. இஸ்ரவேலுக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள் ஆகீஸ் என்னும் ராஜாவினுடைய தலைமையிலே அணிதிரண்டு போய் கொண்டிருக்கிறார். ஆகீசுடைய அரவணைப்பிலே பெலிஸ்த தேசத்திலே ஒரு அடைக்கல பட்டணத்தில் இருக்கிறதை போல தாவீது அங்கே இருக்கிறான். தாவீது கைகட்டி கொண்டு இருக்க முடியாது. அடைக்கலம் கொடுத்தவன் ஆகீஸ் ராஜா. அவனுக்கு ஒரு காரியம் வந்தது என்ற உடனே அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதனாலே தன்னுடைய சொந்த ஜனத்திற்கு விரோதமாக சத்துருக்களின் சேனையிலே சேனை வீரனாக நின்று கொண்டு அந்த தன்னுடைய சொந்த ஜனத்திற்கு விரோதமாக போகும் ஒரு நிர்பந்தத்திற்குள்ளாக தாவீது தள்ளப்படுகிறார். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது. ஆனாலும் இப்பொழுது இதை செய்வோம் என்று தீர்மானித்து அங்கே போகிறான். ஆனால் தாவீது அவனுடைய இருதயத்திலே நொறுக்கப்பட்டிருந்ததை தேவன் அறிந்திருந்தார். இவ்வளவு தர்மசங்கடமான ஒரு காரியத்திலே அவன் தள்ளப்படுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று அறிந்த தேவன் அவனுக்காக ஆகீஸின் படைத்தலைவர்கள் மத்தியிலே ஒரு பதஷ்டத்தை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகீஸினுடைய சேனை தலைவர்கள் எல்லாம் திரும்பி பார்த்தார்கள், தாவீதை பார்த்தார்கள். இந்த எபிரெயன் எண்ணத்திற்கு நம்மோடைய கூட வருகிறான் என்று அவர்கள் கேள்வி கேட்ட பொழுது, முறுமுறுத்த பொழுது, இவன் வர வேண்டாம் என்று அவர்கள் தீர்மானித்த பொழுது ஆகீஸ் ராஜா தாவீதிடத்திலே திரும்பி அவனிடத்திலே தன்மையாக அன்போடு பேசுகிறதை பார்க்கிறோம். தாவீது அந்த நேரத்திலும் ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுகிறான். நான் உம்மோடைய கூட வராமல் இருப்பதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது என்று கேட்கிறான். அவனுக்கு தெரியும் இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி, திரும்பி போய்விடலாம், சந்தோஷம், ஆண்டவருக்கு நன்றி என்றெல்லாம் சொல்லுவதற்கு குதூகலம் அவனுடைய மனதில் எழும்பினாலும் கடைசி முயற்சியாக ஆகீஸிடத்தில் இப்படி பேசி வைப்போமே என்று அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆகீஸ் அவனிடத்தில் திரும்பி சொல்லுகிறான், நீ தேவனுடைய தூதனை போல் என்னிடத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஐ நோ யூ ஆர் ஜஸ்ட் மேன். நீ நல்லவன் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் என்னோடு கூட இருக்கிறவர்கள் உன்னை ஏற்காததினாலே, அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதனாலே நீ திரும்பி போ என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி திரும்பி வருகிற தாவீது 3ஆம் நாளிலே தானும் தன்னுடைய குடும்பத்தாரும் தன்னோடு கூட இருந்தவர்களும் 600 பேர்கள் தாவீதோடு கூட இருந்தார்கள். அவர்கள் தங்கியிருக்கும் சிக்லாக் என்னும் இடத்திற்கு வந்த பொழுது வேறு ஒரு சத்துரு, அமலேக்கிய தேசத்திலிருந்து எழுந்து வந்த சத்துருக்கள் சிக்லாகை சூறையிட்டு சிக்லாக் பட்டணத்தை கொளுத்தி போட்டு அங்கிருந்தவர்களை உயிரோடே, ஒருவரையும் கொல்லாமல் உயிரோடே பிடித்து கொண்டு போனார்கள் என்ற சத்தம் என்ற செய்தி அவருடைய காதுகளிலே வந்து தொனிக்கிறது. சிக்லாகு பட்டணத்தை பார்க்கிறான். அங்கிருந்து புகையும் நெருப்பும் மட்டுமே எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஜீவனுள்ள ஒரு மனிதன் கூட அந்த இடத்துல இல்லை என்று தெரிந்தவுடனே சிக்லாகும் அவனோடு கூட, தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் அவர்கள் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அழுது கொண்டிருக்கிறவர்களிலே சிலர் கூட்டம் கூடி இந்த காரியத்திற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறவன் இவன்தான், இவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். தாவீதினுடைய காதுகளிலே அந்த சத்தம் கேட்கிறது. இதுவரைக்கும் தன்னோடு கூட இருந்தவர்கள் தன்னுடைய ஒரு விரல் சொடுக்கினை கேட்டு அவர்கள் வந்து நிற்பார்கள். செய்ய சொன்ன காரியத்தை அவர்கள் செய்து முடித்துவிட்டு தான் மறு வேலையை பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட போராளிகள், வீரர்கள் தாவீதுக்கு முன்பாக இருந்தும் இப்பொழுது தலைவனை, படை தளபதியை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்த பொழுது தாவீதிற்கு அதற்கு மேலே பிடித்து நிற்க முடியவில்லை. He was broken in his spirit.
He was bruised in his spirit. அவனுடைய ego must have been totally damaged. And that's when the Bible says, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா சொல்லுவீங்களா? That is leadership in its loneliest hour. That is leadership in its loneliest hour. Imagine the kind of friends that you have. In good times they are with you, but when tragedy strikes your life, they want to stone you. Is that the kind of friends you want to have in your life? உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இப்படிப்பட்ட நண்பர்களுக்கு பதில் ஒரு நண்பனும் இல்லாமல் இருப்பதே நல்லது. நல்ல காரியங்கள் நடக்கும்பொழுது உங்களோடு கூட இருப்பார்கள். ஆனால் காரியம் மாறுபாடாய் முடியும் பொழுது உங்கள் காலை வாரி நிலத்தில் அடிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நம்மோடு கூட இல்லாமல் இருக்கட்டும். David was in a loneliest hour in his leadership. He had a leadership crisis now. He was anointed by God but affected by his own people. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் தான் தாவீது. ஆனால் தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தும் சொந்த ஜனங்களினாலே கைவிடப்பட்டவனை போல இருக்கிறான். You know, a leader's biggest crisis is not often on the battlefield with the enemy, but being challenged by his own people in his own turf. Hallelujah. ஒரு தலைவனுடைய மிகப்பெரிய போராட்டம் எது தெரியுங்களா? படை முனைப்பில் எதிராளிகளோடு கூட நிற்கும் அந்த காரியம் அல்ல. சொந்த வீட்டில் சொந்த ஜனங்களினாலே கைவிடப்பட்ட நிலைமையிலே இருக்கும் தலைவனுக்கு தான் தெரியும் அதுதான் அவனுடைய கிரைசிஸ் என்று. ஆனால் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். David strengthened himself in the Lord his God. Though exhausted and heartbroken, David chose to pursue the enemy. அவன் இருதயத்திலே பாதிக்கப்பட்டிருந்தான், ஆவியிலே உடைக்கப்பட்டிருந்தான், சரீரத்திலே பலன் இல்லை. இப்பொழுதுதான் பெரிய ஒரு யாத்திரையை முடித்து விட்டு வந்திருக்கிறான். அவன் வெற்றி பெறுவதற்கு முகாந்திரமே இல்லை என்பதை போல இருக்கிறது. அவனோடு கூட நேற்று வரைக்கும் இருந்தவர்கள் இப்பொழுது அவனுக்கு விரோதமாக நிற்கிறார்கள். சொந்த ஜனமே அவனுக்கு விரோதமாக திரும்பி இருக்கும் பொழுது இப்பொழுது வெற்றி எங்கிருந்து கிடைக்கும் என்று தாவீது யோசித்துக் கொண்டிருக்கவில்லை. அவன் தேவனிடத்திலே திரும்பினான். தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் தாவீது என்று வேதம் சொல்லுகிறது. David chose to pursue the enemy. He asked God, shall I pursue? தேவனிடத்திலே தாவீது திரும்பி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான் என்று பார்க்கிறோம். 8வது வசனம். அதற்கு தேவன், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென். அல்லேலூயா. இது ஒரு வாக்குத்தத்தம் தான். நீ பின்தொடர்ந்து போ, அமலேக்கியர்களை பின்தொடர்ந்து போ, அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, நீ பின்தொடர்ந்து போய் அவர்களை பிடிக்க முடியும், சகலத்தையும் திருப்பிக் கொள்ள முடியும் என்பது வாக்குத்தத்தம் மட்டுமே. ஆனால் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் தாவீதே, நீ முடங்கி போயிருந்தால் அது நடக்காது. நீ விடாய்த்திருக்கிறது தேவனுக்கு தெரியும். விடாய்த்திருந்தும் வாக்குத்தத்தத்தை தந்தவர் உன்னோடே கூட இருக்கிறார். நீ அவர் சொன்னபடி எழுந்து போனால் அமலேக்கியர்களை நீ முறிய அடிக்க முடியும். நீ இழந்து போன ஒவ்வொருவரையும் திருப்பி கொண்டு வர முடியும் என்று கர்த்தர் அவனிடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். Dear child of God, when you have wept until no tears are left, your weeping becomes your worship. Hallelujah. இனி அழுவதற்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட என்னுடைய கண்களிலே இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே இல்லை என்ற நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படும் பொழுது தேவனை ஆராதித்து பாருங்கள். அந்த ஆராதனையே உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Your worship will become your biggest weapon. That's what God promises today. David didn't give up. He went from tears to triumph because he kept moving even when strength was gone. தன்னுடைய சரீரத்தில் இருக்கும் மொத்த பலனும் போய்விட்டது, ஆவியில் இருந்த தைரியம் போய்விட்டது. இப்பொழுது தைரியம் இல்லாதவனாக இருக்கிறான், சோர்வற்று இருக்கிறான், ஆவி உடைக்கப்பட்டு இருக்கிறான். ஆனாலும் வாக்குத்தத்தம் முன்பாக இருப்பதினாலே, தேவன் சொன்னதினாலே தொடர்ந்து போகிறான். சத்துருவை பிடிக்க எல்லா யத்தனங்களையும் எடுக்கிறான். அதுதான் கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கும் காரியம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? And what was the result of David's action? தாவீது இப்படி செய்ததினாலே தாவீதுக்கு என்ன நடந்தது? He chased down Amalekites and recovered everything. Nothing was missing as God said. தேவன் சொன்னபடியே அமலேக்கியர்களை துரத்தி பிடித்தான், அவர்களை முறிய அடித்தான்.
தன்னுடைய சிக்லாக் என்னும் பட்டணத்திலிருந்து யாரெல்லாம் பிணை கைதிகளாக கொண்டு போகப்பட்டார்களோ எல்லாரையும் உயிரோடு அவன் திருப்பி கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. Pursue to reverse your losses even though you are exhausted. That is what God tells us today. நீ இழந்து போனவைகளை திருப்பிக் கொள்ளும்படி, ஒன்று கூட சத்துருடைய ராஜ்யத்தில் விட்டு விடப்படாது. நீ சத்துரு எடுத்துக்கொண்டு போன ஆரோக்கியத்தை திருப்பும்படி, சத்துரு எடுத்துக்கொண்டு போன சந்தோஷத்தை எடுத்துக்கொள்ளும்படி, சத்துரு எடுத்துக்கொண்டு போன மகிமையை நீ திருப்பிக் கொள்ளும்படி நீ விடாய்த்திருந்தும் அவர்களை தொடர்ந்து பிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் சொல்லுகிறதை கர்த்தருடைய பிள்ளையை உன்னுடைய காதுகள் கேட்கின்றதா? Exhausted but still in pursuit. The second occasion when we need to pursue is when you feel like quitting. விட்டு விடலாம், முடித்து விடலாம், மூட்டை கட்டி போட்டு விடலாம் என்று நீங்கள் நினைக்கும் நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், நீ விடாய்த்திருக்கிறது எனக்கு தெரியும், ஆனாலும் பின் தொடர்ந்து போ என்று கர்த்தர் சொல்லுவார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன். முதல் அனுபவம் என்ன? When everything seems lost, God says pursue. ஒன்றுமே இல்லை, எல்லாமே நஷ்டமாகிவிட்டது என்று நீங்கள் நினைக்கும் நேரத்தில் கர்த்தர் சொல்லுவார், நீ தொடர்ந்து பிடி என்று கர்த்தர் சொல்லுவார். இரண்டாவது அனுபவம், விட்டு விடலாம், அந்த வேலையை ராஜினாமா செய்து விடலாம், அந்த ப்ராஜெக்டை மூட்டை கட்டிடலாம். நேற்று தான் அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், வருமானம் இல்லை, லாபம் இல்லை, நஷ்டம்தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, அதை நிறுத்தி விடலாம் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், நீ விடாய்த்திருக்கிறது எனக்கு தெரியும், நீ ஆவியிலே சோர்ந்து போயிருக்கிறது எனக்கு தெரியும், சத்துருக்களினாலே நீ மடங்கடிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியும், சொந்த ஜனங்களினாலும் நீ கைவிடப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியும், ஆனாலும் நீ பின்தொடர்ந்து போக வேண்டும் என்று கர்த்தர் பேசுகின்றார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 8 வரையுள்ள வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். The book of 1 Kings chapter 19 verse 1 to 8. எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாபு ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்தரத்தில் 1 நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான் என்று பார்க்கிறோம். 4 வசனங்களை மட்டுமே நான் வாசித்திருக்கிறேன். வீட்டிற்கு சென்று மீதமுள்ள வசனங்களையும் நீங்கள் வாசிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? எலியா, திஸ்பியனாகிய எலியா, அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே ராஜாவனாலே இப்படி அழைக்கப்பட்டவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் என்ற பட்டத்தை அநியாயமாக தன் மேலே வாங்கி கொண்டவன். Elijah the Tishbite had gotten this moniker from Ahab, king of Israel. And this moniker was troubler of Israel. இஸ்ரவேலை சஞ்சலப்படுத்துகிறவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் என்று தீர்க்கதரிசிக்கு ராஜா ஒரு பட்டத்தை கொடுக்கிறான். அதனுடைய காரணம் என்ன? இவன் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம், இவன் உரைத்த ஒரு வார்த்தை. நான் சொல்லாமல் வானத்திலிருந்து பனியும் பெய்வதில்லை, மழையும் பெய்வதில்லை, 3 வருஷங்களுக்கு இப்படி இருக்கும் என்று சொன்னானே. தேசம் இவனுடைய தீர்க்க தரிசனத்தினாலே பாதிக்கப்பட்ட பொழுது ராஜா அவனை பார்த்து சொல்லுகிறான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ, யூ ஆர் த ட்ரபிளர் ஆஃப் த நேஷன் ஆஃப் இஸ்ரேல் என்று அவனை பார்த்து சொன்னான். ஆனால் மெய்யான விசுவாசிகளுக்கு தீர்க்கதரிசி என்ன, யார் என்பது தெரிந்திருந்தது. அந்த ஊரில் சாரிபாத் விதவையினுடைய வீட்டில் அவன் கொஞ்ச நாள் தங்கியிருந்தானே. அவளுடைய மகன் மரித்து போயிருந்த பொழுது அவனை ஜீவனோடு அவன் எழுப்பின பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 24வது வசனத்தில் சாரிபாத் விதவை எலியாவை பார்த்து இப்படி சொன்னார், நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொன்னதை பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை குறித்து 2 விதமாக பேசுவார்கள். உங்களை எலியாவை குறித்தும் அப்படித்தான் பேசினார்கள். உங்களை குறித்து 2 விதமாக பேசுவார்கள். ஆனால் உங்களை போன்ற ரட்சிக்கப்பட்ட சமூகம் உங்களை குறித்து என்ன பேசுகிறது என்பதில் கவனமாக இருங்கள். அல்லேலூயா.
சாரிபாத் விதவைக்கு இவன் யார் என்று தெரிந்திருந்தது. நீர் தேவனுடைய மனுஷன், உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் தேவனுடைய வார்த்தை உண்மை என்று நான் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாலே அதைத்தான் எலியாவை நீ கேட்க வேண்டும். இஸ்ரவேலை சஞ்சலப்படுத்துகிறவன் நீ, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ என்று ஆகாபு சொல்லும் வார்த்தைகளை நீ புறக்கணித்து விட வேண்டும் என்று கர்த்தர் அவனிடத்தில் சொல்லி இருக்கக்கூடும். But in chapter 18 of 1 Kings we see Elijah slaying 850 prophets. இதற்கு முந்தின அதிகாரத்தில் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் எலியா 850 தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறதை பார்க்கிறோம். He slayed 850 prophets. 450 தீர்க்கதரிசிகள் பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள். அது மட்டுமல்ல, ஆசரா என்னும் இன்னொரு தேவதையினுடைய தீர்க்கதரிசிகள் 400 பேர்கள் இருந்தார்கள். இந்த 850 பேர்களையும் 18ஆம் அதிகாரத்தில் எலியா he single-handedly slew them, he killed them. ஆனால் 19ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது 17லும் 18லும் செய்த பராக்கிரமம் செய்த எலியா, கர்த்தருடைய நாமத்தில் எழுந்து பிரகாசித்த எலியா இப்பொழுது ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து கொண்டு என்ன சொல்லுகிறான்? போதும் கர்த்தாவே, போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னானே. That was, hallelujah, exhaustion speaking. If exhaustion had a sound, it would sound like this. Hallelujah. விடாய்த்து போகும் அனுபவத்திற்கு ஒரு சத்தம் இருந்தால் இந்த சத்தம் எலியாவின் சத்தத்தை போல இருக்கும். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. சொல்லுகிறது யார்? தீர்க்கதரிசி சொல்லுகிறான். கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டவன் சொல்லுகிறான். கர்த்தருக்காக பெரிய பெரிய அற்புதங்களை செய்தவன் சொல்லுகிறான். வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து பலிகளை தகிக்க பண்ணின தீர்க்கதரிசி இப்பொழுது சொல்லுகிறான். மரித்து போன சாரிபாத் விதவையினுடைய மகனை உயிரோடு எழுப்பின பெரிய அற்புதத்தை செய்த தீர்க்கதரிசி இப்பொழுது இப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். Hallelujah. Elijah was spiritually and physically drained, and that was exhaustion speaking. Child of God, remember this truth. உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு பாடம் உங்களுக்கு அவசியம் தேவைப்படும். After a huge spiritual rise, there could be a season of spiritual exhaustion. ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை கர்த்தர் தரும் பொழுது அடுத்த அனுபவமும் அப்படியே உன்னத அனுபவமாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. உங்கள் ஆவியை நொறுங்க பண்ணும் ஒரு சீசன், ஒரு காலம் அடுத்ததாக உண்டாகக்கூடும் என்ற ஜாக்கிரதை உங்களுக்கு இருந்தால் உயர்விலும் தாழ்விலும் கர்த்தரை துதிப்பதை நீங்கள் விட்டுவிட மாட்டீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் எந்த விசுவாசிக்குமே ரோஜா படுக்கையின் அனுபவத்தை வாக்கு பண்ணினதே இல்லை. No believer on earth has gone through only highs in his life. If there is a high, there will be a low also in your life. அதைத்தான் கர்த்தர் எலியாவுக்கும் செய்து காண்பித்தார். எலியாவுக்கே அதை செய்தார் என்றால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் விட்டுவிட மாட்டார். உங்களுக்கும் ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை தரும் பொழுது ஆவியை நொறுங்க பண்ணும் பள்ளத்தாக்கின் கண்ணீரின் அனுபவங்களையும் கர்த்தர் நமக்கு தரக்கூடும். ஆனால் கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? நொறுங்கி போயிருக்கும் எலியாவை பார்த்து நீ எண்ணத்திற்கு வீண் செலவாக தண்டத்திற்கு இங்கே இருக்கிறாய் என்று கர்த்தர் அவனை பார்த்து சொல்லவில்லை. God did not rebuke Elijah for his exhaustion, for his tiredness. He looked at Elijah and refreshed him. He gave him rest, he gave him food, and he gave him a renewed mission. அவனுக்கு வேண்டிய அவனுக்கு இப்பொழுது நித்திரை தேவைப்படுகிறது என்று தெரிந்து அவனை கொஞ்ச நேரம் தூங்க விட்டார். அவனுக்கு உணவு தேவைப்படுகிறது என்று தெரிந்து காகங்களை கொண்டு உணவை கொண்டு வர செய்து அவனிடத்தில் அல்லேலூயா சூடான அப்பத்தை அவனுக்கு முன்பாக வைத்து அவனை போஷித்தார். அது மட்டுமல்ல, இதுவரை செய்த ஊழியங்கள்லாம் போதும், நீ திரும்பி வந்துவிடு என்று சொல்லவில்லை. இன்னும் உனக்கு ஊழியம் இருக்கிறது என்று சொல்லி 3 உத்தியோகங்களை அவனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? Child of God, when you are too tired, God does not reject you, He revives you. Hallelujah. நீங்கள் விடாய்த்து போயிருக்கும் பொழுது உங்களை வேண்டாம் என்று கர்த்தர் ஒதுக்குவதில்லை. அப்பொழுதுதான் உங்களை புதுப்பிக்கிறார், உங்களை உயிரடைய செய்கிறார். So don't be afraid to admit your exhaustion to God. நீங்கள் விடாய்த்து போயிருக்கிறீர்கள் என்று சொல்லுவதற்கு வெட்கப்படாமல் இருங்கள்.
ஜனங்களிடத்தில் சொல்ல வேண்டாம், உங்கள் தேவனிடத்தில் போய் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்போவுமே சூப்பர் ஸ்டார்ஸை பார்த்ததில்லை. சூப்பர் ஸ்டார் கிறிஸ்டியன்ஸ் அப்படி நடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே தோல்வியே இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே எல்லாமே ஜெயமாகவே இருக்கும், நான் எப்பொழுதுமே உன்னத அனுபவங்களே இருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் பொய் சொல்லுகிறவர். ஒரு உயர்வு இருந்தால் ஒரு தாழ்வும் இருக்கும். உயர்விலும் தாழ்விலும் கர்த்தர் என்னுடைய கைகளை பிடித்திருக்கிறார் என்ற தெளிவு என்ற சத்தியம் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. Remember this, even prophets get weary, so do not be afraid to accept your spiritual exhaustion to God. தீர்க்கதரிசிகள் கூட விடாய்த்து போகிறார்கள். பெரிய வல்லமையான அற்புதங்களை அடையாளங்களை செய்தவர்கள் கூட தோற்று போகிறதை பார்க்கிறோம். அதனால் தேவன் உங்களை கைவிட்டார் என்ற என்பது உண்மை அல்ல. தேவன் அப்பொழுதும் உங்களை கைவிடுவதில்லை. God gives His divine strength to complete the journey. கர்த்தர் தம்முடைய திவ்ய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே ஊற்றி உங்களுடைய வேலையை முடிக்கும்படி, உங்களுடைய ஓட்டத்தை நிறைவு செய்யும்படி, உங்களுடைய ஊழியத்தை முடிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். And when God revived Elijah, he rose again and finished his assignment. தேவன் எலியாவை உயிர்ப்பித்த உடனே அவன் எழுந்து தனக்கு கொடுக்கப்பட்ட புதிய ஊழியங்களை நிறைவு செய்தான் என்று பார்க்கிறோம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட 3 புதிய ஊழியங்கள் என்ன? He anointed Jehu king over Israel, Hazael as king over Syria, and he anointed Elisha as a prophet after him. Hallelujah. இஸ்ரவேலுக்கு யெகூ என்பவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். சீரியா தேசத்திலே ஆசகேலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். தான் போகிற நேரம் வந்துவிட்டது என்று அறிந்தவுடனே இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் தனக்கு பின் ஒரு தீர்க்கதரிசி வேண்டும் என்று அவன் அறிந்ததினாலே எலிசாவை அவன் அபிஷேகம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். அதோடு கூட அவனுடைய வாழ்க்கை முடிந்து போய்விடவில்லை. யாருக்கும் கொடுக்காத ஒரு மேன்மையை, யாருக்கும் கொடுத்திராத ஒரு மகிமையை கர்த்தர் இவனுக்கு கொடுத்தார். லேலுயா சொல்லுவீங்களா? சென்ற வாரத்திலே பார்த்தோம், கர்த்தர் மோசையை தாமே வந்து அடக்கம் பண்ணினார் என்று பார்த்தோம். அது பெரிய மகிமை. ஆனால் மோசைக்கு கொடுத்ததை விட பெரிய ஒரு காரியத்தை எலியாவுக்கு கர்த்தர் செய்தார். அது என்ன? எலியா மரித்து போகவே இல்லை. அவன் ஜீவனோடு அக்கினிமயமான ரதங்கள் வந்து, அக்கினிமயமான குதிரைகள் வந்து அந்த ரதத்தில் ஏறி அவன் பரலோகம் போகிறதை எலியா கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? Prophets don't die, they are revived. Hallelujah. தீர்க்கதரிசிகள் மரிப்பதில்லை, அவர்களை கர்த்தர் உயிரடைய செய்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? If Elijah had succumbed to exhaustion, his story would have ended differently. எலியா மட்டும் விடாய்த்து போயிருக்கிறேன் ஆண்டவரே, என்னை விட்டுவிடும் ஆண்டவரே என்று கேட்டுக்கொண்டே நிர்பந்தமாக என்னுடைய உயிரை எடுத்துவிடும் என்று சொல்லி இருந்தால் கர்த்தர் ஒருவேளை அவனுடைய உயிரை அப்பொழுது எடுத்திருக்கக்கூடும். அவன் மரித்து போயிருப்பான். சூறை செடியின் கீழே எலிசாவை அடக்கம் பண்ணியிருப்பான். ஆனால் அப்படிப்பட்ட முடிவை எலியாவே கர்த்தர் உனக்காக வைக்கவில்லை. உனக்காக அக்கினிமயமான ரதங்கள் காத்து கொண்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி தேவனிடத்தில் சொல்லணும், கர்த்தர் இன்று என்னை சேர்த்து கொள்ளும்படியாக வந்தால் எனக்காகவும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருவார். ஆமென். Hallelujah. So don't quit now in your exhaustion. Pursue your destiny. இப்பொழுது விடாய்த்து போயிருக்கிறீர்கள், இப்பொழுது அந்த ஊழியத்தை விட்டு விடாதிருங்கள். இப்பொழுது அந்த வேலையை விட்டு விடாமல் இருங்கள். இப்பொழுது அந்த வியாபாரத்தை மூட்டை கட்டி ஓரம் தள்ளி விடாமல் இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நாளை ஒரு அற்புதம் செய்வார். You're exhausted, but still pursue your destiny என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். The third experience when we need to pursue is this: pursue when your cup is bitter. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பாத்திரம் கசப்பு நிறைந்த பாத்திரமாக இருக்கும் பொழுது அப்பொழுதும் நீங்கள் தொடர்ந்து போக வேண்டும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 36 முதல் 46 வரையுள்ள வசனங்கள். The Gospel of Matthew chapter 26 verse 36 to 46. எல்லாவற்றையும் வாசிக்க நேரமில்லை, சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். 36. அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய்
துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று வாசிக்கிறோம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை 3 முறை செய்தார். கெத்செமனே தோட்டத்திலே 3 முறை இதே வசனங்களை சொல்லி சொல்லி ஆண்டவர் திரும்ப திரும்ப ஜெபிக்கிறதை நாம பார்க்க முடியும். சுவிசேஷ புத்தகத்திலே 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன், தேவன் என்று காண்பிக்கும் பொழுது இந்த கெத்செமனே தோட்டத்தின் அனுபவத்தை வாசிக்கும் நமக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சில நெருடல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. Jesus' actions and words in the Garden of Gethsemane may seem inconsistent with his image and deity as the Son of God and God himself. இவர்தான் தேவனுடைய குமாரன் ஆயிற்று, இவர்தான் தேவன் ஆயிற்று. ஆனால் கெத்செமனே தோட்டத்திலே தாம் எதற்காக பூமியிலே வந்தாரோ, சிலுவை மரணத்திற்கென்றே அவர் பூமியிலே வந்தார். அந்த சிலுவை மரணம் நெருங்கி வருகிறதை கண்டவுடனே இப்படி கலங்கி, இப்படி ஆவியிலே தொய்ந்து போய், இப்படி ஜெபிக்கிற இயேசுவை பார்த்த உடனே இவர் மெய்யாகவே தேவன் தானா, தேவனுடைய குமாரன் தானா என்று சில விசுவாசிகளுக்காவது ஒரு சந்தேகம் எழும்பக்கூடும். But we must remember this truth. இந்த சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். If Jesus was the strongest on the cross at Golgotha, he was the weakest in the garden of Gethsemane. இயேசு கிறிஸ்துவானவர் கொல்கொதா மலையிலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்றால் அது அவருடைய மிகப்பெரிய வல்லமையாக இருந்தது. ஆனால் அதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஆவியிலே தொய்ந்து போய், ஆவியிலே தொய்ந்தவராய், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜெபித்ததனுடைய காரணம் என்ன என்று கேட்டீர்களே. ஆனால் we must remember he was both man and God in himself. தம்மிலே தாமே அவர் தேவனாகவும் இருந்தார், மனுஷனாகவும் இருந்தார். ஆமென் சொல்லுவீங்களா? He was not 50% God and 50% human. He was 100% God and 100% man. Hallelujah. அவர் தேவன்தான், அவர் தேவனுடைய குமாரன் தான். ஆனாலும் மனுஷ ரூபத்தில் இருந்ததினாலே மனுஷனுடைய சங்கடங்கள், மனுஷனுடைய வியாகுலங்கள், மனுஷனுடைய பயங்களும் திகில்களும் அவரை ஆட்கொண்டது, கொஞ்ச நேரத்திற்கு ஆட்கொண்டது என்று பார்க்கிறோம். ஆனால் ஜெபித்த தேவனுக்கு, ஜெபித்த கிறிஸ்துவுக்கு ஆண்டவர் செய்த காரியம் என்ன? ஆண்டவர் செய்த காரியம் என்ன என்று சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 43வது வசனம். லூக்கா 22:43 நான் வாசிக்கிறேன். 43வது வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். 4 சுவிசேஷங்களிலும் லூக்கா மட்டுமே இந்த சத்தியத்தை எழுதி வைக்கிறான். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கைவிடப்பட்டவரை போல இருந்தும் தேவன் அவரை கைவிடவில்லை. தேவன் செய்த காரியம், தம்முடைய குமாரன் சோர்ந்து போயிருக்கிறார் என்று தெரிந்தவுடனே ஒரு தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினார். ஆனால் என் ஆண்டவர் செய்த காரியம் அதிலும் மேன்மையானது. அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையில விழுந்தது என்று பார்க்கிறோம். பல நேரங்களிலே வானத்திலிருந்து ஒரு அசிரீரி உண்டான உடனே, வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி நம்மை பலப்படுத்தின உடனே ஜெபத்தை முடித்து விடுவோம். இது போதும் எனக்கு என்று எழுந்து போய்விடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து செய்ததை கவனியுங்கள். வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தின பிறகும் he continued praying. அல்லேலூயா. அவர் அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார் என்று லூக்கா எழுதி வைக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? நமக்கெல்லாம் ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லிட்டா போதும், அதை வாக்குத்தத்தம் என்று பிடித்து கொள்வோம், தைரியமாக எழுந்து போய்விடுவோம். ஆனால் அப்பொழுதும் ஜெபத்தினுடைய அவசியம் என்ன என்பதை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். வானத்திலிருந்து தூதன் இறங்கி அவரை பலப்படுத்தின பிறகும் வேதம் சொல்லுகிறது அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். இது இயேசு கிறிஸ்து இப்படி செய்தார் என்றால் நீங்களும் நானும் இதை எவ்வளவு அதிகமாக செய்ய வேண்டும் என்பதை நினைத்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? Child of God, when surrendering to the will of God feels impossible,
submit your will and rise up in God's strength. ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க முடியாத தருணங்களிலே எப்படியாக நம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவருடைய பலத்தினாலே அந்த இடத்திலிருந்து எழுந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்வீங்களா? That night, அந்த இரவிலே கெத்செமனே தோட்டத்திலே my Savior was exhausted, but still he was in pursuit of our redemption. Why did Jesus pursue? He was not pursuing his glory. He was pursuing our redemption. உங்களையும் என்னையும் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகவே விடாய்த்திருந்தும் வியாகுலப்பட்டும் அவர் எழுந்து சிலுவைக்கு நேராக நடந்தார். ஆமென் சொல்லுவீங்களா? He was exhausted, but he still pursued. Jesus was exhausted, but he still pursued. And that is why we need to give God the glory. அதற்காகவே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஏன்? விடாய்த்த தேவன் நம்மை கைவிடவில்லையே. விடாய்த்த தேவன் சிலுவை வேண்டாம் என்று ஓடி போகவில்லையே. விடாய்த்த தேவன் கொல்கொதா வரைக்கும் எனக்கு போக முடியாது என்று சொல்லி தம்முடைய ஊழியத்தை முடித்து கொள்ளவில்லையே. அவர் தொடர்ந்து போனதினாலே இன்று சபை இருக்கிறது. சபையிலே நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமென். Think of all those things we would have lost if Jesus had not pursued mankind's redemption when he was exhausted. விடாய்த்து போயிருந்த நேரத்தில் கர்த்தர் சிலுவைக்கு நேராக மட்டும் போகாமல் இருந்திருந்தால் நீங்களும் நானும் இழந்து போயிருக்கும் காரியங்கள் என்ன என்று கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். We would have still been enemies of heaven. பரலோகத்திற்கு இன்னும் நாம் பகைஞர்களாகவே இருந்திருப்போம். எப்பொழுது? ஆண்டவர் மட்டும் சிலுவையில வெற்றி சிறக்காமல் இருந்திருந்தால் இன்றும் சிலுவைக்கு பகைஞர்களாக, பரலோகத்திற்கு பகைஞர்களாக நாம் இருந்திருப்போம். The wall of hostility that separated us from God and that separated Jews from Gentiles would have still remained. பகை என்னும் நடுச்சுவர் இன்றும் தகர்க்கப்படாமலே இருந்திருக்கும். ஆமென். We would have had no peace. சமாதானம் என்ன என்று ஒரு சாம்பிள் கூட நமக்கு கிடைத்திருக்காது. The veil of the temple that was torn in the middle would have remained so. Hallelujah. ஆலயத்தில் அந்த திரைச்சீலை நடுவாக கிழிந்தது என்று பார்க்கிறோமே, அது கிழிக்கப்படாமல் இருந்திருக்கும். அது கிழிக்கப்படாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? தைரியமாக அவருடைய கிருபாசனத்தை நெருங்கி வருவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படாமல் இருந்திருக்கும். Thank God for Jesus. Thank God for his cross. Thank God for Golgotha. Thank God for Calvary. Hallelujah. ஆமென் சொல்லுவீங்களா? விடாய்த்திருந்தும் அவர் நம்முடைய ரட்சிப்பிற்காக தொடர்ந்து போனார் என்று பார்க்கிறோம். இந்த அனுபவம், விடாய்த்திருந்தும் தொடர்ந்து போகும் அனுபவம் நமக்கும் வர வேண்டும் என்றால் 3 நிபந்தனைகள் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். There are 3 conditions for victory in your life, that you are exhausted, but still when you pursue it you will receive that victory. And what are those 3 conditions? Number 1, keep your eyes on the promise, not on the pain. Hallelujah. உங்களுடைய கண்களை வாக்குத்தத்தத்தின் மேலே வையுங்கள், வேதனையின் மேலே வையாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? You see, Gideon didn't stop because of his exhaustion. He had a word from God that Midian would fall. He believed God and took him at his word. கர்த்தர் சொன்ன வார்த்தையை கிதியோன் நம்பினான். மீதியான் தேசத்தை உன் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் அவனை பார்த்து சொன்னாரே, அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்தான், விடாய்த்திருந்தும் தொடர்ந்து போய் பிடித்தான் என்று பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? மத்தேயு 19 அதிகாரம் 26 வசனத்திலே ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்கிறது. In Matthew 19:26 God says this, with men this is impossible, but with God all things are possible. மனிதர்களால் இது கூடாததுதான், ஆனால் தேவனாலே சொல்லுங்க எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். நீங்க இது நடக்கவே நடக்காது என்று நினைக்கிற காரியத்தை இன்று உங்க வேத புத்தகத்தில் எழுதி வையுங்க. கர்த்தர் அதை உங்களுக்காக நடப்பித்து காண்பிப்பார். எப்பொழுது? தேவனிடத்தில் நீங்கள் உங்களுடைய முழு கவனத்தையும் கொடுத்து அவர் மேலே முழு விசுவாசமாக இருக்கும் பொழுது இதை ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். Faith doesn't deny your fatigue, but it refuses to let fatigue define your finish line. ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? உங்களுடைய விசுவாசம் நீங்கள் விடாய்த்திருக்கிறீர்கள் என்பதை மறுக்காது. ஆனால் விசுவாசம் செய்யும் காரியம் விடாய்த்திருக்கிறீர்கள் என்பதினாலே உங்களுடைய முடிவு கோட்டை ஒரு நாளும் மாற்றுவதற்கு அது அனுமதி கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. அதனால தான் எபிரேய நிருபம் 12 அதிகாரம் 2வது வசனத்தில் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசு கிறிஸ்துவின் மேலே நம் கண்களை வைப்போம்.
என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? Looking unto Jesus, the author and finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and is set down at the right hand of the throne of God. அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் இப்பொழுதும் வீற்றிருக்கிறார். ஆமென் சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. If you can keep your eyes on the outcome God has promised and not on the obstacles along the way, you can win like Gideon did. Amen. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கும் வெற்றியை உங்களுக்கு முன்பாக வைத்துக்கொண்டு வழியில் வரும் தடைகளை எல்லாம் பார்க்காமல் ஓடினான், தொடர்ந்து ஓடினான். கர்த்தருடைய பிள்ளையே, கிதியோன் செய்ததைப் போல நீங்களும் உங்கள் சத்துருக்களை முறிய அடிக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது நிபந்தனை, the second condition is this: strengthen yourself in the Lord. தாவீது செய்ததைப் போல கல்லறைய வேண்டும் என்று ஜனங்கள் சுற்றி நின்ற பொழுது தன்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் அவன் திடம் கொண்டான் என்று பார்க்கிறோம், தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோமே, அதை நாமும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். You see, sometimes God will strip away all the support that you think you have in your life. And God is not doing it without a purpose. He is doing it on purpose, so that you will learn to draw strength directly from God. Hallelujah. எனக்கு ஒரு ஆபத்து வந்தா, எனக்கு ஒரு தேவை வந்தா, இவங்கெல்லாம் என்னை சப்போர்ட் பண்ணுவாங்க என்று நீங்கள் நினைத்திருக்கிறவர்களை ஆண்டவர் ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றுவார். ஏன் தெரியுமா? அவரிடத்திலிருந்து நீங்கள் திடனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. மனிதனை நம்பி நீங்கள் சோரம் போகக்கூடாது என்பதற்காக. அவர் மேலேயே உங்களுடைய கவனமும் உங்களுடைய விசுவாசமும் இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அதை செய்வார். அது உங்களுக்கு வேதனையை தரக்கூடும், ஆனாலும் கர்த்தர் உங்களுடைய நன்மைக்காகவே அதை செய்கிறார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம் இப்படி சொல்லுகிறது: They that wait upon the Lord will renew their strength. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தருடைய பிள்ளையே, நான் வெற்றி பெறுவதற்கு ஆண்டவர் எனக்கு முன்பாக வைத்திருக்கும் மூன்றாவது நிபந்தனை இது. The third condition that God gives to me for me to succeed in my life is this: keep moving. Keep moving. Even small steps count. That's what God says. உங்களுடைய சின்ன சின்ன அடிகள் கூட பரலோகத்திலே எண்ணப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அவனுடைய கண்ணீரை மட்டும் துருத்திலே வைக்கவில்லை. விசுவாசத்திலே எடுக்கும் ஒவ்வொரு அடிச்சுவடையும் அவர் அதை ஞாபக புஸ்தகத்திலே எழுதி வைக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? உங்கள் சரீரத்திலே பலன் இல்லை, ஆவியிலே பலன் இல்லை, சோர்வு தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறது என்று தெரிந்த போதும் கர்த்தருடைய நாமத்திலே ஜெயம் பெறுவதற்காக அந்த பலவீனமான அடியை நீங்கள் முன்னெடுத்து வைக்கும் பொழுது அதையும் கர்த்தர் பரலோகத்திலே எழுதி வைக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? Keep moving. Even your small steps count, says God. The Bible tells us that Gideon crossed Jordan exhausted but still in pursuit. You see, Gideon did not wait for his strength to return. கொஞ்சம் பலன் திரும்பி வரட்டும், நாளைக்கு நல்லா சாப்பிட்டு தூங்கி ஓய்வெடுத்து நல்ல பலன் அடைந்த பிறகு மீதியானியரை பின்தொடர்ந்து போவோம் என்று கிதியோன் காத்து கொண்டு இருக்கவில்லை. அப்படி செய்திருந்தால் மீதியான் படை திரட்டி கொண்டு ராத்திரியே வந்து இவர்கள் மேலே விழுந்திருப்பான். He didn't call for reinforcements. Remember, he had 32,000 people with him. Now he has only 300. மீதியானியர்களை பிடிக்க கர்த்தர் தள்ளின 32,000 பேர்களை அவன் திரும்பவும் படை திரட்டி கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கவில்லை. இந்த 300 போதும், கர்த்தர் எனக்கு சொன்னதினாலே, கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருப்பதினாலே, கர்த்தர் என்னை போக சொல்லி இருப்பதினாலே விடாய்த்திருந்தும் போவேன், இந்த 300 பேர்களை கொண்டே கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார் என்று அவன் விசுவாசித்தான். and he kept moving. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? வாழ்க்கையிலே வென்றவர்கள் எல்லாருமே பலசாலிகள் அல்ல. Victory doesn't come to the strongest. It only comes to those who refuse to quit. விடமாட்டேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு தான், இப்பொழுது நான் மூட்டை கட்டி விடமாட்டேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு தான் வெற்றி வந்து சேரும். வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறவர்கள் எல்லாமே பலசாலிகளாக இருந்தால் நீங்களும் நானும் வெற்றி பெறவே முடியாது.
அதனால்தான் கர்த்தர் நமக்கு கிருபையை தருகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? விசுவாசத்தோட கிருபையை கொண்டு ஒவ்வொரு அடியாக நீங்கள் முன் வைத்து போகும் பொழுது, விடாய்த்திருந்தும் விடாப்பிடியாக நீங்கள் பின்தொடர்ந்து போகும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆமென் சொல்லுவீங்களா? அதனால தான் பவுலடியார் இப்படி எழுதுகிறார். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 9வது வசனம். கலாத்தியர் 6:9, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென் சொல்லுவீங்களா? ஏற்ற காலம் எப்பொழுது வரும்? நீங்கள் எடுக்கும் அடுத்த அடிக்கு அப்பால் தான் அந்த ஏற்ற காலம் இருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? விடாய்த்து போயிருக்கிறீர்கள், விட்டு விடலாம் என்று ஆவி சொல்லுகிறது, ஆத்துமா சொல்லுகிறது. விடாமல் விசுவாசத்தோடு நீங்கள் வைக்கும் அடுத்த அடிக்கு அப்பால் தான் ஏற்ற காலம் இருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? Let us not be weary. Let us not be weary while doing good, for in due season we shall reap if we faint not. விடாய்த்து போகாமல் இருந்தால், விட்டு விடாமல் இருந்தால், மூட்டை கட்டி விடலாம் என்று நீங்கள் தீர்மானிக்காமல் இருந்தால் வெற்றி கர்த்தர் உங்களுக்கு தருவார். Beloved, the enemy always hopes you will quit before the breakthrough comes to you. சத்ருடைய திட்டமே அதுதான். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கும் அந்த பிரேக் த்ரூ உங்கள் கண்களினாலே நீங்கள் பார்க்கவில்லை, சத்ரு அதை பார்த்து விட்டான். அதை நீங்கள் நெருங்குவதற்கு முன்பதாக நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஆசை. ஆனால் விட்டு விடாமல் முன்னேறினால், if you still stay in the battle, if you still pursue your redemption, if you still pursue your mission of life, you will be successful. Amen. Hallelujah. If Gideon's 300 could win over Midian's thousands, if David could recover all that he lost in Ziklag, if Elijah could rise again and be renewed with his new mission, if Jesus could endure the cross, so can you. Hallelujah. வெறும் 300 பேர்களை வைத்துக்கொண்டு கிதியோன் மீதியானியருடைய 1000 பேரை மடங்கடிக்க முடியும் என்றார். தாவீது சிக்லாகில இழந்து போனதை எல்லாம் திருப்பிக் கொள்ள முடியும் என்றார். எலியா போதும் கர்த்தாவே என்ற நிலைமையிலிருந்து புதிய ஊழியத்தை பெற்று அக்கினிமயமான ரதங்களினாலே பரலோகத்திற்கு ஏறி போக முடியும் என்றார். சிலுவையிலே நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஜெயிக்க முடிந்தது என்றால் உங்களாலும் என்னாலும் ஜெயிக்க முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். Remember this, your exhaustion doesn't cancel your calling. நீங்கள் விடாய்த்து போயிருக்கிறீர்கள் என்பதினாலே உங்களுடைய அழைப்பு ஒரு நாளும் ரத்து செய்யப்படுகிறதில்லை, அது தள்ளுபடி ஆகிறதில்லை. Your fatigue doesn't nullify your faith. உங்களுடைய களைப்பு உங்களுடைய விசுவாசத்தை குலைத்து போடுகிறதும் இல்லை. You may be weary, but you are still winning if you don't quit now. நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள், விடாய்த்து போயிருக்கிறீர்கள், உண்மைதான். ஆனால் நீங்கள் இப்பொழுது விட்டு விடாமல் தொடர்ந்து முன்னேறினால் கர்த்தர் சொல்லுகிறார், சத்துருவுக்கு மறுக்கப்பட்ட ஜெயம், உங்களுடைய வாழ்க்கையிலே சத்துரு கண்டிருக்கும் அந்த நிச்சயமான ஜெயம் உங்களுடையதாகும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். கர்த்தர் நம்மை இந்த வசனத்தின்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.